கோவில்ல உற்சவம். சுவாமிக்கு பல வாகனங்களை வச்சு சுவாமிய ஊர்வலம் எடுத்துட்டு வருது. அலங்காரம் விதவிதமா அலங்காரம் பண்றது. இதெல்லாம் நடக்கிறது. உற்சவத்துக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, அந்த உற்சவத்தை வச்சுண்டு பல தர்ம காரியங்கள் நடைபெறும். நிறைய அன்னதானம், இது மாதிரி பல கலைஞர்கள் தங்களுடைய கலைகளை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. மற்றும் இந்த சுவாமியானவர் வீதிகள்ல வெளியில வருவார். வெளியில வந்தா பல பக்தர்களால பார்க்க முடியும் சுவாமிய. பல பேர் கோவிலுக்குள்ள போய் பார்க்கறதுக்கு அவகாசம் இருக்காது. அவ எல்லாரையும் தான் போய் தரிசிக்க வேண்டும், தான் போய் அவர்களுக்கு நேராக காட்சி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு சுவாமி கோவில்ல இருந்து வெளியில வீதி உலாவாக உற்சவமூர்த்தியாக வெளியில அவர்களுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவார். இந்த மாதிரி ரொம்ப பெரிய கோவில்கள்லாம் மாசா மாசம் உற்சவம் அடிக்கடி இந்த மாதிரி சுவாமி புறப்பாடு இருந்துட்டே இருக்கும். இதனால் பல பக்தர்கள் தங்களுடைய பக்தியால் இறைவனை வழிபடுவதற்கும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கும் பல கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் அவர்களுடைய கலையை வெளிப்படுத்துவதற்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கு. சுவாமிக்கு உற்சவம் பண்றதுனால பக்தர்களுக்கு தான் ஒரு ஸ்ரேயஸே தவிர அதனால சுவாமிக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. சுவாமியை அலங்காரப்படுத்தி வாகனங்கள்ல எழுந்தருள பண்றதுனால நம்மளுக்கு தான் பரம புண்ணியம்.